ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஹோம்மேட் ரசப்பொடி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். 11லேருந்து 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த கப்பால் வந்து பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி விதை வந்து 3 பங்கு எடுத்துக்கோங்க அதே கப்பால். இப்போ அதே கப்பால் வந்து பார்த்திங்கன்னா, ஜீரகம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் லைட்டாக சூடானோடனே இப்போ வந்து எண்ணெய் போடாமல் அது வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜீரகத்தை இது வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரும், அது வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆகுது ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி எண்ணெய் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வந்து போட்டுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க. இப்போ வேற ஒரு பிளேட்டில் வந்து கடலப்பருப்பை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மிளகு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 11 மிளகா போட்டுக்கிட்டேன் அப்படின்னா, மிளகு வந்து காரமாக இருக்கும், ரொம்ப காட்டம் ஜாஸ்திங்கிறதுனால நான் 11 மிளகா எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி வாணலியில் எண்ணெய் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் போடாமல் தான் எல்லா பொருளுமே வதக்கி ஆகணும். சிம்லேயே கூட வந்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு. வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து வாணலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ராப் ஆயில் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மிளகா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, மொறுன்னு ஆகிடக்கூடாது. நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசப்பொடி வந்து இந்த மாதிரி கலரில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இது ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் 1 to 2 months வரையுமாவது இந்த ரசப்பொடி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கை வந்து பார்த்திங்கன்னா ஈரப்படாமல் வந்து வச்சுக்கோங்க, அப்படியே நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு ஏதாவது வேணும் அப்படின்னு இது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.